Hi everyone, welcome to our Kavi's Pharmacopoeic channel. நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து Bpharm ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஓகேங்களா. Bpharm ஃபஸ்ட்டு செமஸ்டர் Pharmaceuticsல உள்ள லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அதை கேதர் பண்ணி உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து இதில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஒரு மோஸ்ட்டாக ஒரு 50 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி இப்போ இருக்க சிலபஸ் ஓகேங்களா. Bpharm ஃபஸ்ட்டு செமஸ்டர் உள்ள Pharmaceutics சப்ஜெக்ட் இப்போ இருக்க சிலபஸை இது பண்ணி லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்க 2 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் போட்டிருக்கேன். மோஸ்ட்டாக ஒரு 50 கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து கொஷின்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து டிஃபைன் ஃபார்மகோபியா அண்ட் லிஸ்ட் அவுட் தி ஃபார்மகோபியா விச் ஆர் பீயிங் ரிஃபர்ட் எக்ஸ்டென்சிவ்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எக்ஸிபியன்ட் யூஸ்ட் இன் ஃபார்முலேஷன் ஆஃப் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். இதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் பேப்பர் தான் இதில் வந்துட்டு நான் எடுத்து போட்டிருக்கேன். எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, உள்ளே இருந்தெல்லாம் கேட்டிருப்பாங்க, டெஃபினிஷன், கிளாஸிஃபிகேஷன், எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2 மார்க்ஸ்லாம் இது மட்டுமே அடுத்த எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஒன் ரைட் த ஃபார்முலா பை விச் டோசஸ் கேன் பி கேல்குலேட்டட் டிபெண்டிங் ஆன் ஏஜ். ஓகேங்களா, ஏஜுக்கு தகுந்த மாதிரி எப்படி கேல்குலேஷன் வந்து டோஸ்க்கு வந்து ஃபார்முலா இருக்குது, அதை தான் தேர்ட் கொஷனில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபைன் ப்ரூஃப் ஸ்பிரிட்டோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பவுடர்ஸ், ரைட் தி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பவுடர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் ரைட் அபவுட் யூடெக்டிக் மிக்சர். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் ட்ராட் அண்ட் டிஃபைன் சஸ்பென்ஷன் அண்ட் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ். இதில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெஃபினிஷன், எக்ஸாம்பிள்ஸ், லிக்விட் டோசேஜ் ஃபார்மில் என்ன எக்ஸிபியன்ட் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நமக்கு ஒரு கண்டென்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் மேஜராக இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக இந்த மாதிரிலாம் எழுதிடலாம். ஃபஸ்ட் கொஷினுக்கு டிஃபைன் ஃபார்மகோபியா சேனலில் கவிஸ் ஃபார்மோடாபிக் சேனலில் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், தென் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஃபார்மசி சப்ஜெக்ட் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு நான் இந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். புதுசாக வந்து இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவிஸ் ஃபார்மோடாபிக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நம்ம இந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் ஃபார்மகோபியா அப்படின்னா நம்ம என்ன வந்து அதில் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மகோபியானா என்னென்னு சொல்லிட்டு எழுதணும். தென் அதுக்கப்புறம் அதோட ஃபார்மகோபியாவோட லிஸ்ட்டு வந்து நம்ம எழுதணும், எந்தெந்த ஃபார்மகோபியா வந்து ரெஃபரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்மகோபியா அப்படின்னா the word pharmacopoeia is derived from the Greek word pharmakon means drug, poi means to make. ஓகேங்களா, ட்ரக் மேக் அதுதான் வந்து ஃபார்மகோபியா. அந்த புக்கில் வந்து அதுதான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மகோபியேஷன் official book published by the national government containing the approval list of drugs. Okay, these books are revised time to timeக்கு வந்து இந்த புக் வந்து ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும், எடிஷன் வந்து மாறிட்டே இருக்கும் டைம் டு டைமுக்கு. என்னென்ன ஃபார்மகோபியா லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் ஃபார்மகோபியாவில் இந்தியன் ஃபார்மகோபியா, பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்மகோபியா, Martindale Extra Pharmacopoeia or Martindale Pharmacopoeia. நெக்ஸ்ட் ஒன் நேஷ்னல் ஃபார்முலரி. ஓகே, இதுதான் லிஸ்ட் ஆஃப் ஃபார்மகோபியா. ஃபார்மகோபியானா என்னென்னு எழுதணும். தென் அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஃபார்மகோபியா, நிறைய ஃபார்மகோபியா லிஸ்ட் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். தென் என்ன எக்ஸிபியன்ட் வந்து லிக்விட் டோசேஜ் ஃபார்மில் வந்து ஃபார்முலேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸிபியன்ட் யூஸ்ட் இன் தி ஃபார்முலேஷன் ஆஃப் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். என்னென்ன எக்ஸிபியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சால்வெண்ட் ஆர் கோசால்வெண்ட், பஃபரிங் ஏஜென்ட், வெட்டிங் ஏஜென்ட், ஃப்ளேவரிங் ஏஜென்ட், தென் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், திக்கனிங் ஏஜென்ட், ஆன்டிஆக்சிடென்ட், தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெட்டிங் ஏஜென்ட், ஃப்ளாக்குலேட்டிங் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ், ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸிபியன்ட்ஸ் வந்து லிக்விட் டோசேஜ் ஃபார்மில் ஒவ்வொரு ப்ரிப்ரேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதோட எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். என்னென்ன எக்ஸிபியன்ட்டுன்னு எழுதுனதுக்கப்புறம் தென் அதோட எக்ஸாம்பிள்ஸ் மென்ஷன் பண்ணணும். தென் ரைட் தி ஃபார்முலா பை விச் டோசஸ் கேன் பி கேல்குலேட்டட் டிபெண்டிங் ஆன் ஏஜ். ஓகேங்களா, ஏஜ் டிபெண்ட் பண்ணி டோஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. யங்ஸ் ஃபார்முலா அண்ட் டில்லிங்ஸ் ஃபார்முலா, இந்த 2 ஃபார்முலாவே வந்து ஏஜ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த சைல்டுக்கு வந்து எவ்வளோ டோஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏஜ் டிபெண்ட் பண்ணியான ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா தான், யங்ஸ் ஃபார்முலா அண்ட் டில்லிங்ஸ் ஃபார்முலா. டோஸ் ஆஃப் தி சைல்டு இஸ் ஈக்குவல் டு ஏஜ் இன் இயர் டிவைடட் பை ஏஜ் இன் இயர் ப்ளஸ் 12 இன்டூ அடல்ட் டோஸ். ஓகேங்களா, இது வந்து ப்ளஸ் 12 வந்து யங்ஸ் ஃபார்முலா. டில்லிங்ஸ் ஃபார்முலா dose of the child is equal to age in years divided by 20 into adult dose.
Okay, this is the formula to be calculated the depending on age. Next one வந்து define proof spread. Proof spread அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம எட் பண்ணோம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேஜராக நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்கும்போது அதில் இருக்க மேஜராக தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம எழுதிக்கலாம். ரொம்ப இது பண்ணி படிக்கணும்னு இல்லை. மேஜராக தான் கொஷின் கேட்பாங்க. நம்ம வந்து கரெக்டாக அதை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாமினேஷன் டைமில். டிஃபைன் ப்ரூஃப் ஸ்பிரிட். ப்ரூஃப் ஸ்பிரிட் இஸ் தட் த மிக்சர் ஆஃப் alcohol and water. ஓகேங்களா, இதோட ப்ரூஃப் ஸ்பிரிட் அப்படிங்கிறது alcohol and waterோட மிக்சர் தான் ப்ரூஃப் ஸ்பிரிட்டு, which is that of 51 Fahrenheit 12/13 equal volume of water. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ப்ரூஃப் ஓவர் ப்ரூஃப். ஓகேங்களா, 1.753 அப்படிங்கிறது வேல்யூம் ஆஃப் ப்ரூஃப் ஸ்பிரிட். ஓகே, ப்ரூஃப் ஸ்பிரிட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபார்முலாவும் நம்ம மென்ஷன் பண்ணணும், அண்டர் ப்ரூஃபா ஓவர் ப்ரூஃபா அப்படின்னு சொல்லிட்டு. தென் ரைட் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பவுடர்ஸ். பவுடர்ஸோட கிளாசிஃபிகேஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேஜராக பவுடர்ஸ்னால் என்ன, திஸ் இஸ் ஆல் டோசேஜ் ஃபார்ம். நெக்ஸ்ட் அதோட கிளாசிஃபிகேஷன். பல்க் பவுடர்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ். என்னென்ன எக்ஸ்டர்னல் யூஸ் வந்து பல்க் பவுடர்ஸ் இருக்குது, டஸ்டிங் பவுடர், ஸ்னஃப், டென்டல் பவுடர்ஸ், இன்சஃப்லேஷன். நெக்ஸ்ட்டு பல்க் பவுடர்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ். தென் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் பவுடர் ஃபார் இன்டர்னல் யூஸ். நெக்ஸ்ட் எஃபர்வர்ஷன் பவுடர்ஸ் ஆர் கிரானியூல்ஸ், யூடெக்டிக் மிக்சர், கேச்சட், இது எல்லாமே எழுதிட்டு நம்ம டெஃபினேஷன் கூட நம்ம இதில் மென்ஷன் பண்ணலாம். தென் ரைட் அபவுட் யூடெக்டிக் மிக்சர். யூடெக்டிக் மிக்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும், அதுதான் கேட்டிருக்காங்க. Eutectic mixture means eutectic mixtures are defined as the ingredients which on mixing together turn to liquid to form due to depression in melting point of mixtures below the room temperature. Okay, for example, these mixtures of substance that liquefy. ஓகேங்களா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது லிக்யூஃபையாக வந்து சேஞ்ச் ஆகும். ரப்டாக ட்ரைச்சுரேட் டுகெதர், ரெண்டு ஃபார்மையும் வந்து நம்ம ட்ரைச்சுரேட் பண்ணும்போது ஒரு லிக்யூஃபையாக சேஞ்ச் ஆகும். அது எல்லாமே நம்ம ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் போட்டு நம்ம ஆட் பண்ணி அதை வந்து கரெக்டான ஃபார்ம் கொண்டு, இதுதான் யூடெக்டிக் மிக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஃபர், தைமால், மென்டில், சாலோல், இது எல்லாமே வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் உள்ள சப்ஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு சப்ஸ்டன்ஸையும் நம்ம ட்ரைச்சுரேட் பண்ணும்போது ஒரு லிக்யூஃபை சப்ஸ்டன்ஸாக வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இதான் யூடெக்டிக் மிக்சர். நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் ட்ராட். ஓகே, ட்ராட் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு நம்ம இதில் மென்ஷன் பண்ணோம். ட்ராட் அப்படின்னா ட்ராட் இஸ் அ லிக்விட் ஓரல் ப்ரிப்ரேஷன் பேக்டு அஸ் அ சிங்கிள் டோஸ். ஓகே, ஒரு செப்பரேட் கண்டெய்னரில் வந்து பேக் பண்ணுவாங்க, இல்லை லார்ஜ் வால்யூம் எல்லாமே நிறைய மற்ற கண்டெய்னர்ஸில் பேக் பண்ணுவாங்க. ஓகே, separate container and in large volumes are known as draught. For example, melarafin draughts, it is used as a emulsion, BPC, poison யூஸ் பண்ணுவாங்க, இப்போ கேன்குடியா, எமிட்டிக் ட்ரக் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் சஸ்பென்ஷன் அண்ட் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, சஸ்பென்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். தென் அதோட சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸும் மென்ஷன் பண்ணணும். சஸ்பென்ஷன்னா pharmaceutical suspension is a biphasic liquid dosage form. Okay, biphasic cause dispersion in which internal phase and external phase therapeutic actively ingredients, okay, is dispersed in a uniformly throughout the external phase. இதில் வந்து internal phase and external phase இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம என்னென்ன சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணணும். என்னென்ன சஸ்பெண்டிங் ஏஜென்ட் அப்படின்னா ஃப்ளாக்குலேட்டிங் ஏஜென்ட்ஸ், இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எழுதலாம். திக்கனிங் ஏஜென்ட், வெட்டிங் ஏஜென்ட், ப்ரிசர்வேட்டிவ், ஆர்கனோலெப்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இது எல்லாமே வந்து அடிட்டிவ்ஸ் தான். சஸ்பெண்டிங் ஏஜென்ட்டோட எக்ஸாம்பிளும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். ஓகே, ஃப்ளாக்குலேட்டிங் ஏஜென்ட், திக்கனிங் ஏஜென்ட், வெட்டிங் ஏஜென்ட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்கனோலெப்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இது எல்லாத்தோட எக்ஸாம்பிள்ஸும் நம்ம இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட்க்கு வந்து மென்ஷன் பண்ணோம். சஸ்பென்ஷன்னா என்ன, இன்டர்னல் ஃபேஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேஸோட டிஸ்பர்ஸ்ட் யூனிஃபார்ம்லி த்ரோ வித் தி எக்ஸ்டர்னல் ஃபேஸ். ஓகே, இதுதான் வந்து இந்த இதில் ஃபஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். What is therapeutic incompatibility and write the source of error. ஃபஸ்ட்டு வந்து therapeutic incompatibilityனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அதோட எரர், சோர்ஸ் ஆஃப் எரர், அதனால் என்னென்ன எரர் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு 10th கொஷின் வந்து டிஃபைன் ஜெல்ஸ், வாட் ஆர் டிஃப்ரெண்ட் ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ். இது எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் கொஷின்ஸில் வந்து கேட்டிருந்தது தான். உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயரும் வந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், எப்படி வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா எலாபரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் கவனிச்சிங்கனாலே போதும், ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிடும் கடைசியாக. ஓகேங்களா, எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டிஃபைன் ஜெல்ஸ், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஃபார்மகோபியா. ஃபஸ்ட் கொஷின்லேயே பார்த்தோம், அதே தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டிஃபைன் சூப்பர்ஸ்கிரிப்ஷன், இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷனில் உள்ள
ஒன்று தான் சூப்பர்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வந்து கிவ் ஃப்ரைட்ஸ் ஃபார்முலா. இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேல்குலேஷன், அந்த டிபெண்டிங் ஆன் ஏஜ் அந்த மாதிரி இருக்குல்ல, வெயிட், அதை டிபெண்ட் பண்ணி அந்த இதில் தான் வந்துட்டு ஃப்ரைட்ஸ் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் ப்ரூஃப் ஸ்ப்ளிட், சேம் கொஷின்ஸ் தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க, கண்டினியூஸ் கொஷின்ஸ் ஒன்லி. வாட் ஆர் எஃப்ளோரசன்ட் பவுடர், அதில் வந்து யூடெக்டிக் மிக்சர்னா என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இல்லை எஃப்ளோரசன்ட் பவுடர், இது எல்லாமே நமக்கு வந்து பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கதா. வாட் யூ மீன் பை ஆர்கனோலிப்டிக் அடிட்டிவ்ஸ், ஆர்கனோலிப்டிக் அடிட்டிவ்ஸ்னால் என்ன. தென் வாட் இஸ் கோசால்வெண்ட், அதோட எக்ஸாம்பிள். தென் ஹவு டு யூ லூப்ரிகேட் அ சப்போஸ்ட்ரி மவுல்டு, எப்படி வந்து நம்ம சப்போஸ்ட்ரி மவுல்டை வந்து லூப்ரிகேட் பண்ணுவோம், எதை யூஸ் பண்ணி லூப்ரிகேட் பண்ணுவோம், அப்படி தான் வந்துட்டு இதில் கேட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 9th கொஷின் வந்து வாட் இஸ் தெரப்யூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி அண்ட் ரைட் தி சோர்ஸ் ஆஃப் எரர். First, therapeutic incompatibility na enna, it may be result of prescribing the certain drugs to the patient, okay, with intention to produce a specific degree of pharmacological action, but the nature or intensity of the action produced is different from the intended by the prescriber, okay. It is a therapeutic incompatibility. என்னென்ன சோர்ஸ் ஆஃப் எரர் வந்து இருக்கும், இது பார்த்திங்க அப்படின்னா அக்யூஸ் டியூ டு த ஃபாலோயிங் ரீசன்ஸ். என்னென்ன ரீசன்ஸ்னால வந்து எரர் இன் டோசேஜில் வந்து எரர் இருக்கும். இல்லை ராங் டோஸ் ஆர் டோசேஜ் ஃபார்ம், இப்போ கேப்சூலுக்கு பதிலாக டேப்லெட், இந்த மாதிரி சிரப், அந்த மாதிரி ராங் டோஸ் ஆர் டோசேஜ் ஃபார்ம் இருக்கும். தென் கான்ட்ரா இண்டிகேட்டட் ட்ரக், இப்போ ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் இந்த ட்ரக் வந்து எடுக்கக்கூடாது, இன்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட் ட்ரக். நெக்ஸ்ட் வந்து சைனர்ஜிஸ்டிக் அண்ட் ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக், சேம் ஆக்ஷன் உள்ள ட்ரக்ஸு. தென் ட்ரக் இன்ட்ராக்ட் ஆகிற உள்ள ட்ரக், இது எல்லாமே வந்து சோர்ஸ் ஆஃப் எரர், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஃபைன் ஜெல்ஸ் அண்ட் வாட் ஆர் டிஃப்ரெண்ட் ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ், என்னென்ன ஏஜென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு தான். ஜெல்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம் விச் ஆர் டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் non-greasy substances, okay. It is a translucent and non-greasy substances. ஒரு லைட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் டைப்பில் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஓகே. செமி டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் non-greasy substance. They are mainly used for mucous membrane and for lubricating the antiseptic purpose, okay. antiseptic purposeக்கு இந்த ஜெல் டைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன ஜெல்லிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ஜெல்லிங் ஏஜென்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜெல்லிங் ஏஜென்ட்னா இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வைவாவில் கூட கேட்பாங்க. சஸ்பெண்டிங் ஏஜென்ட்டு, ஜெல்லிங் ஏஜென்ட், இந்த மாதிரி அடிட்டிவ்ஸ், எக்ஸிபியன்ட், இந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து நாலேஜ் இருக்கணும் இது கேட்குறதுக்கு எல்லாமே. ஜெல்லிங் ஏஜென்ட்னா ஏதாவது ஜெல்லிங் ஏஜென்ட், ட்ரகன், ஸ்டார்ச், சோடியம் ஆல்கினேட், ஜெலாட்டின், பெக்டின், செல்லோஸ் டெரிவேட்டிவ்ஸ், இது எல்லாமே ஜெல்லிங் ஏஜென்ட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஃபார்மகோபியா, சேம் ரிப்பீட்டட் கொஷின் தான். ஃபார்மகோபியா அப்படிங்கிறது it is a pharmaco means to make a drug, okay. Poe means to make a official book published by the national government containing the approval list of drugs, okay. It is obtained from Greek word pharmakon means drug and poe means to make, okay. Next one superscription. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா it is a part of prescription, ஓகேங்களா. prescription உள்ள parts தான் superscription. Superscription is represented by symbol Rx which is written before writing the prescription. ஒரு ட்ரக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சிம்பிள் வந்து எழுதிட்டு தான் வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ட்ரக்ஸ் எல்லாமே. Rx is an abbreviation of the Latin words recipient you take, okay. In olden days the symbol was considered to be originated from the sign of Jupiter, god of healing. This symbol was employed by the ancient in requesting God for the quick recovery of the patient. Patient வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த god of healing அதை தான் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து give Freud's formula. Freud's formula என்ன, dose of the child is equal to age of child in month divided by 150 into adult dose, okay. இதுதான் Freud's formula. நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஸ்ப்ளிட்னா என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் அண்டர் ப்ரூஃப், ஓவர் ப்ரூஃப், அதோட எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வந்து எழுதணும். வாட் ஆர் எஃப்ளோரசன்ட் பவுடர்ஸ், ஓகே. எஃப்ளோரசன்ட் பவுடர்ஸ்னால் என்ன, some crystalline substances liberate water of crystallization wholly or partially and exposes to humid atmosphere or during trituration and thus become wet or liquefy, okay. wet to liquefy ஆகிற சப்ஸ்டன்ஸ் தான் எஃப்ளோரசன்ட் பவுடர்ஸ், ஓகே. எக்ஸாம்பிள் கேஃபைன், சிட்ரிக் ஆசிட்ஸ், ஃபெரஸ் சல்ஃபேட் எக்ஸெட்ரா. இது எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம் இந்த பிரச்சனையை அப்படின்னா யூஸிங் கரஸ்பாண்டிங் anhydrous salt or inert substances may be mixed with the efflorescent substance. efflorescent substances கூட inert substance இல்லைன்னா anhydrous salt substance வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஓவர் கம் பண்ணி வரலாம், ஓகே. நெக்ஸ்ட் what do you mean by organoleptic additives? organoleptic additives என்ன, organoleptic additives
இது வந்து ஒரு வகையான எக்ஸிபியன்ட் தான். இப்போ வந்து ஏதாவது ஒரு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணோம், ஃபார்முலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளேவரிங் ஏஜென்ட் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவரிங் ஏஜென்ட், நெக்ஸ்ட்டு ஸ்வீட்னிங் ஏஜென்ட், இந்த மாதிரி இந்த 3 டைப் ஆஃப் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்கும். அதுதான் ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ளேவரிங் ஏஜென்ட், ஸ்வீட்னிங் ஏஜென்ட், இந்த மாதிரி எல்லாமே வச்சு. ஓகே, ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ்ஸ். ஓகே, எவ்ரி மேனுஃபேக்சர் ஆஃப் த மெடிசன்ஸ் இஃப் த டியூட்டி நெசசிட்டி டு மேக் த ப்ரிப்ரேஷன், ஒரு சென்ஸ் அந்த பார்க்குறதுக்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கறதுக்காக ஃப்ளேவரிங், தென் ஸ்வீட்னிங் ஏஜென்ட், கலரிங் ஏஜென்ட், இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ்ஸ். ஓகே, தென் கிவ் இட் இன் ஒன் ஆல் ஆஃப் தி ஃபாலோயிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ப்ஸ் மெத்தடு. ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இருக்க இதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்லைடாக இந்த ஸ்லைடில் அவ்வளோதான். இது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் புரிஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். ஓகேங்களா, கடைசியாக நம்ம வந்து எக்ஸாமினேஷன் டைமில் வந்து நம்ம படிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா எக்ஸாம் டைமில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். கோசால்வெண்ட் அண்ட் கிவ் ஒன் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, கோசால்வெண்ட்னா என்ன? ஒரு புவர்லி சால்யூபிள் காம்பவுண்ட்ஸில் வந்துட்டு சால்யூபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ப்ரைமராக வந்து நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் வந்து கோசால்வெண்ட் வந்து ஆட் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு கோசால்வெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, புவர்லி சால்யூபிள் காம்பவுண்ட்ஸ் கூட நம்ம சால்யூபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆடிங் தி ப்ரைமர்லி சால்வெண்ட் ஏஜென்ட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்டால், எத்தனால் அண்ட் வாட்டர். ஓகே, இது எல்லாமே கோசால்வெண்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், ஹவு டு யூ லூப்ரிகேட் அ சப்போஸ்ட்ரி மோல்டு? இப்போ ஒரு சப்போஸ்ட்ரி மோல்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி வந்து லூப்ரிகேட் பண்ணுவோம் அப்படின்னா யூஸிங் லிக்விட் பேராஃபின் அந்த மாதிரி இல்லை ஏஜென்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி லிக்விட் பேராஃபின், தென் எனி கேஸ்டர் ஆயில், இந்த மாதிரி இல்லை எமல்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து லூப்ரிகேட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் 19 ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து தெரியும். எக்ஸாம் டைமில் வந்துட்டு கடைசியாக படிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் டைம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்துட்டு 10 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், 2 மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட், வாட் இஸ் ஃபோர்ப்ஸ் மெத்தட்? What is degree of flocculations? Next questions, what do you understand by Indian Pharmacopoeia? Give advantages and disadvantages of liquid dosage form. Next, what is an inscription? How pediatric dose is calculated on the basis of body weight? Give the types of dusting powders. What are preservatives? Give an example. What are ear drops? Give the qualities of a good suspension. Okay, இதில் உள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே நான் வர இதில் கொடுக்குறேன் 19 to 28 கொஷின்ஸ். ஓகே, வாட் இஸ் ஃபோர்ப்ஸ் மெத்தட்? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் தி மெத்தடு. இதில் வந்து ஆன்சர் வந்து இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் தெரிய வரும். ஓகே, லெட்ஸ் see one by one. What is Forbe's method? The bottle method is useful for the preparation of emulsion. இந்த மெத்தட் வந்து எமல்ஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. From volatile oils and oleous substances of low viscosities. Okay, powdered acacia is placed in a dry bottle. 2 parts of oil are passed and the mixture is thoroughly shaken in the container. Okay, small quantity of water is added to that oil and mixture is shaken after each addition of water. When all the water has been added, primary emulsion has formed. Okay, இதுதான் வந்துட்டு Forbe's method. Next வந்து what is degree of flocculations? It is a ratio of sedimentation. இது வந்து suspension chapterல இருக்கக்கூடியது. Okay, stability of suspension. Okay, degree of flocculation, it is the ratio of sedimentation volume of flocculated suspension to the sedimentation volume of the deflocculated suspension. Okay, இதுக்கு வந்து நம்ம ஃபார்மில் வந்து மென்ஷன் பண்ணணும். flocculated and deflocculated, the minimum value of beta is 1 when the flocculated suspension sedimentation volume is equal to the sedimentation volume of deflocculated suspension. Next, what do you understand by Indian Pharmacopoeia? Indian Pharmacopoeiaலேருந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. The quality, efficacy and safety of the medicines are important from healthcare perspective. Indian Pharmacopoeia is an officially recognized book of standard as per the Drug and Cosmetics Act 1948 and rules in 1945. Okay, next, give the advantages and disadvantages of liquid dosage form. Advantage என்ன, disadvantages என்ன? advantages வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். better for the patients who have trouble to swallow the solid form. solid form வந்து swallow பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து liquid dosage form வந்து நம்ம
கன்சியூம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள் and more flexible in achieving the proper dosage and palatable. Disadvantages வந்து less stable, need special storage conditions, shorter life than other dosage form, harder to measure the accuracy, easily affected by microorganisms. இதில் வந்து preservatives வந்து இருக்கிறதுனால ஈஸியாக வந்து microorganism வந்து அஃபெக்ட் ஆயிரும், bulky to carry around. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் an inscription? இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னா இது வந்து இட் இஸ் அ பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு this is the main part of the prescription order, contains the names and quantities of the prescribed ingredients. Okay, it is a part of prescription. prescription உள்ள parts தான் inscription, superscription அதெல்லாமே. The names of the ingredients are generally written in English language. Okay, but common abbreviations used can be written both in English and Latin language. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா both English and Latin languageல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இன்ஸ்கிரிப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு ஹவு பீடியாட்ரிக் டோஸ் இஸ் கேல்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பாடி வெயிட். பாடி வெயிட் யூஸ் பண்ணி எப்படி வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கு, வெயிட் யூஸ் பண்ணி பீடியாட்ரிக் டோஸ் வந்து என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க? டோஸ் ஃபார் தி சைல்டு இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி சைல்டு டிவைடட் பை 150 இன்ட்டு அடல்ட் டோஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கிவ்ஸ் த டைப்ஸ் ஆஃப் டஸ்டிங் பவுடர். டஸ்டிங் பவுடர் என்னென்னு எழுதிட்டு தென் அதுக்கப்புறம் டஸ்டிங் பவுடரோட டைப்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். டஸ்டிங் பவுடர்னால் என்ன? These are the meant for external application. External application யூஸ் பண்ணக்கூடியது to the skin and generally applied in a very fine stable of subdivisions to avoid the local irritations. Okay, next hence dusting powder should be passed through the sieve number 80 to enhance their effectiveness. Okay, types of dusting powder, medical and surgical. Okay, இதுதான் வந்துட்டு dusting powder types. Okay, next வந்து வாட் ஆர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கிவ் எக்ஸாம்பிள். ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி தான் நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் என்ன, அடிட்டிவ்ஸ்னால் என்ன, ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ்ஸ்னால் என்ன, ஃப்ளாக்லேட்டிங் ஏஜென்ட்ஸ்னால் என்ன, ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஒரு கொஷின் எடுத்தோன்னா ஒரு 2-3 கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் த சப்ஸ்டன்சஸ் கெமிக்கல் தட் இஸ் ஆடட் டு தி pharmaceutical drugs and biological samples and many drugs products in order to prevent the decomposition, okay, by microbial growth or by undesirable chemical changes. Okay, next வந்து preservatives வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அது ஒரு கெமிக்கலாக யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, ஒரு மைக்ரோபியல் க்ரோத் வந்து அதில் வந்து அடாப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து பென்சோயேட், சல்ஃபேட்ஸ், நைட்ரேட்ஸ், தென் சார்பேட்ஸ். ஓகே, இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஆர் இயர் ட்ராப்ஸ். ஓகே, இயர் ட்ராப்ஸ்னால் என்ன? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். இயர் ட்ராப்ஸ்னால் என்ன? இயர் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிக்விட் தான். தீஸ் ஆர் தி சொல்யூஷன்ஸ் ஆஃப் ட்ராப்ஸ் தட் ஆர் இன்ஸ்டால்ட் இன் டு தி இயர் வித் அ ட்ராப்பர் யூஸ் பண்ணி இன்ஸ்டில் பண்ணுற அந்த சொல்யூஷனை வந்து இயர்க்குள்ளே இன்ஸ்டில் பண்ணுறேன். ஜென்ரலி யூஸ்டு ஃபார் க்ளீனிங் தி இயர், சாஃப்னிங் தி பேக்ஸ் அண்ட் ட்ரீட்டிங் தி மைல்டு இன்ஃபெக்ஷன். ஏதாவது இயரில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை பேக்ஸ் வந்து சாஃப்ட் பண்ணாலோ இல்லை இயரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காகவும் இந்த இயர் ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்டாக பார்த்தோன்னா கார்பாக்சி மெத்தில் செல்லோஸ் இயர் ட்ராப்ஸ், ஜென்டோமைசின் இயர் ட்ராப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐ ட்ராப்ஸ் அண்ட் இயர் ட்ராப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த சாஃப்னிங் த பேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இயரில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸுமே வந்துட்டு ஒரு டஸ்டிங் இருந்தாலோ அது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து தி சொல்யூஷன்ஸ் ஆர் ஜென்ரலி ப்ரிப்பேர்ட் இன் வாட்டர், கிளிசரின், ப்ரொப்பிலின் கிளைகால் ஆர் டைலூட் ஆல்கஹால். ஓகே, தீஸ் ஆர் இயர் ட்ராப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிவ் த குவாலிட்டிஸ் ஆஃப் குட் சஸ்பென்ஷன். குட் சஸ்பென்ஷனோட குவாலிட்டிஸ் என்ன? சஸ்பென்ஷன் இருக்குது, அதில் ஒரு குவாலிட்டிஸ் என்ன, அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஒரு பாயிண்ட்டாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேயா, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி செட்டில் டவுன் ஸ்லோவாக தான் வந்துட்டு செட்டில் ஆகும். ஒரு குட் சஸ்பென்ஷன் எடுத்துட்டோன்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அது வந்து செட்டில் டவுன் ஸ்லோலி அண்ட் ஷுட் பி ரீடிஸ்போஸ்ட் ஆன் ஜென்டில் ஷேக்கிங் ஆஃப் தி கண்டெய்னர். த சஸ்பென்ஷன் ஷுட் போர் readily and evenly form its container. It should be chemically inert substances. It should be free from large particles which spoil its appearance, give a gritty taste to oral preparation and also cause the irritation to sensitive tissues when applied externally. Okay, these are the qualities of the good suspension. இந்த மாதிரி பாயிண்ட் வைஸ் வந்து நம்ம எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் 29th கொஷின்ஸ்லேருந்து நான் கொடுத்துருக்கேன்.
அது ஒன் பை ஒன்னாக அதோட ஆன்சர்ஸும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு அதோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, லெட்ஸ் see நெக்ஸ்ட் ஒன். ஓகே, வாட் ஆர் எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் அண்ட் கிவ் எக்ஸாம்பிள்ஸ். எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ்னால் என்ன? எமல்சனில் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு எமல்ஷனாக இருக்கிறதுக்காக நம்ம ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் ரெடியூசஸ் த இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் பிட்வீன் தி டூ ஃபேஸஸ். ஆயிலி ஃபேஸஸ் அண்ட் அக்யூஸ் ஃபேஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு 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 ஃபேஸ் வந்து இன்னொரு ஃபேஸ் கூட மிங்கிள் ஆகாது, மிசிபிளாக வந்து இருக்கும். அதை வந்து இது பண்ணுறதுக்காக எமல்சிஃபைங் ஏஜென்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு எமல்சிஃபைங் ஏஜென்ட். தே மிசிபிள் வித் ஈச் அதர் அண்ட் ஃபார்ம் தி ஸ்டேபிள் எமல்ஷன். ஒரு எமல்ஷன் வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்காக ஆயில் ஃபேஸ் அண்ட் அக்யூஸ் ஃபேஸ் இருக்கும்போது அந்த எமல்ஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக வி யூஸிங் எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ். ஓகே, எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் எமல்ஜென்ட் ஆர் எமல்சிஃபையர். எக்ஸாம்பிள் அகேஷியா, சோடியம் ஓலேட் அண்ட் ரககண்ட் எக்ஸெட்ரா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஆயின்மெண்ட் அண்ட் பேஸ்ட். ஆயின்மெண்ட் பேஸ்ட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து தனித்தனி எழுதக்கூடாது. டேப்லெட் காலம் போட்டு இந்த சைடு பேஸ்ட், இந்த சைடு ஆயின்மெண்ட், இந்த மாதிரி வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். பேஸ்ட்னா என்ன, ஆயின்மெண்ட்னா என்ன? பேஸ்ட் ஆர் கண்டென்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபைனலி பவுடர்ட் சாலிட் சச் அஸ் ஸ்டார்ச், ஜிங்க் ஆக்சைடு, கால்சியம் கார்பனேட், இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பேஸ்ட்டில் வந்து இருக்கும். ஆயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கமெண்ட்ஸ் விச் ஆர் ஜென்ரலி டிசால்வ்டு ஆர் சஸ்பெண்டட் எமல்சைட் இன் தி base. Okay, next paste are very thick and stiff. Ointments are soft semi-solid preparations. Okay, paste are less greasy, ointments are more greasy. The paste are generally applied with a spatula and spread or lint. Ointments are simply applied on the skin. Okay, next one, define mouthwash and gargle. அதோட டெஃபினிஷன் வந்து கேட்டிருக்காங்க. mouthwashனா என்ன, gargleனா என்ன? Okay, mouthwashனா these are aqueous solution with pleasant taste and odor used to make clean and deodorize buccal cavity. They contain the antibacterial agents, alcohol, glycerin, sweetening agents, flavoring. இது எல்லாமே வந்துட்டு மவுத் வாஷில் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கார்கில், அதோட ஃபார்முலேஷனும் நம்ம வந்து எழுதலாம். குளோரிக்சிடேன் மவுத் வாஷ் இந்த மாதிரி எழுதலாம். கார்கில்னா பொவிடின், அயோடின், கார்கில், இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். கார்கில் ஆர் aqueous solution used to prevent or treat throat infections. They are grown in content with the mucus membrane of the throat and are allowed to remain in contact with the mucous membrane of the throat for a few seconds. Okay, they relieve the soreness in mild throat infections. For example, phenol, gargles, potassium chloride and phenol gargles. Okay, next one, what is an excipient and give example. excipient na enna, examples enna? Excipient அப்படிங்கிறது pharmacologically inactive substance formulated alongside the active pharmaceutical ingredients of the medications. For example, buffering agent, chelating agent, humectant, sweetening agents. Okay, next வந்து write any two dose calculation based on age. இது வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. ஓகே, ரிப்பீட்டட் கொஷின். தேர்ட் கொஷினில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட் எனி டூ டோஸ் ஃபார்முலா ஃபார் ஏஜ் டிபெண்ட் பண்ணி உள்ளது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியான்னு என்ன? லிஸ்ட் ஆஃப் ஃபார்மகோபியாவில் நம்ம பார்த்துருப்போம். எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா ஆர் மார்டின்டேல் ஃபார்மகோபியா, அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா அப்படின்னா இஸ் ஆல்சோ கால் மார்டின்டேல். திஸ் இஸ் அன் அத்தாரிட்டிவ் ரெஃபரன்ஸ் புக் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் இன் கரண்ட் யூஸ் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. ஓகே, இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ்ட் பை வில்லியம் மார்டின்டேல் in 1883 and named after him. Okay, define isotonic solution. When two solutions have same osmotic pressure and salt concentration are said to be isotonic solution. Isotonic solution na enna? ரெண்டு சொல்யூஷனும் சேம் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இருக்கிறது தான். ஓகே, அண்ட் சால்ட்டி கான்சன்ட்ரேஷன் ஆர் செட் டு பி isotonic solution. Isotonic solutions cause not swelling, concentration of tissues with which they come in contact and produce no discomfort when installed into eye and nostril tract, etc. Okay, isotonic sodium chloride. நெக்ஸ்ட் வந்து எஃப்ளோரசன்ட் பவுடர்னா என்ன? அதுவும் வந்துட்டு லாஸ்ட் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஃபேஸ் இன்வர்ஷன்னா என்ன? ஓகே, ஃபேஸ் இன்வர்ஷன் அப்படின்னா ஃபேஸ் இன்வர்ஷன் இது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் எமல்ஷன். ஓகே, இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் எமல்ஷன் உள்ள ஃபேஸ் தான். ஓகே, ஃபேஸ் இன்வர்ஷன் மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் எமல்ஷன் இன்டு தி அதர் டைப். ஓகே, ஆயில் இன் வாட்டர் டைப் ஆஃப் எமல்ஷன்ஸ் டு சேஞ்ச் வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன். சேஞ்சஸ் இன் வாட்டர் இன் ஆயில் டைப் அண்ட் வைஸ் வர்சா. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆயில் இன் வாட்டர் வந்து வாட்டர் இன் ஆயிலாகவும், வாட்டர் இன் ஆயில் வந்து ஆயில் இன் வாட்டராகவும் வந்து
சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இட் மே பி டியூ டு addition of electrolyte by temperature changes. Okay, next one, what are flocculating agents? Flocculating agents இது சஸ்பென்ஷனில் சாப்டரில் உள்ள கொஷின்ஸு. In suspension, solid particles are well dispersion medium. Vehicle dispersion can be improved by adding a surfactant or productive colloid which act as flocculating agents. Okay, the flocculating agents act by reducing the surface tension and that by improving the dispersion of solids and minimize the flocculations. Okay, example sodium lauryl sulfate, twins and spans, இது எல்லாமே வந்து flocculating agents ஓட examples. Okay, இது வந்து இப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம டெஃபினேஷன் எழுதிட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி நிறைய எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து 39th 50 கொஷின்ஸ். இது எல்லாமே லாஸ்ட் இயர் கேட்டிருக்கக்கூடிய செமஸ்டரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸு. நமக்கு இந்த இயர் வந்து இதே கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக லாஸ்ட் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 1 by 1 நம்ம பார்க்கலாம். 39 to 15 கொஷின்ஸ். Okay, 39th questions, what is Lugol solutions? Okay, Lugol solution என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலில் பண்ணியிருப்போம். iodine solution. Okay, Lugol solution is composed of iodine and potassium iodate which can be used as a reagents and antiseptics with potential use in cancer diagnosis. Okay, the iodine in Lugol solution selectively binds to alpha 1,4 glucans found in polysaccharides such as glycogens. Okay, Lugol solutions react with glycogens in normally healthy non-keratinized squamous epithelium and iodine glucose complex stains the glycogens containing cells darken brown. Okay, next one வந்து Lugol solution என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். தென் அதுக்கப்புறம் யூஸ் ஆஃப் calamine and bentonite in calamine lotion. ஓகே, calamine lotion நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட calamine உள்ள bentoniteோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. calamine வந்து அதோட யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிஞ்சன் அண்ட் ஆன்டிசெப்டிக், ஒரு ஆன்டிசெப்டிக் சப்ஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. பென்டோனைட் வந்து சஸ்பெண்டிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஓகே, வாட் இஸ் Martindale? Martindale வந்து எக்ஸ்ட்ரா ஃபார்மோகோபியா. இட் இஸ் a repeated questions, so refer the 34th questions. ஓகே, நெக்ஸ்ட் Imperial and Metric system. இது வந்து நம்ம படிச்சிருப்போம் தான். Imperial சிஸ்டம்னா என்ன, மெட்ரிக் சிஸ்டம்னா என்ன. ஓகே, Hygroscopic system and apothecarious system. ஓகே, it is an old system of weight and measures. Weight is a measure of gravitational force acting on a body and is directly proportional to its mass. Okay, Imperial system is divided into two parts of the purpose of measurement of weight. Okay, these are Hygroscopic system and apothecarious system. Okay, next one வந்து metric system. Metric system is used in the Indian Pharmacopoeia for the measurement of weight and capacity. Okay, the metric system in India was implemented from 1st April 1964 in pharmacy profession. Okay, next questions, methods used for measuring the isotonicity. ஓகே, ஒவ்வொரு ஐசோடோனிசிட்டியில் என்னென்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் ஃப்ரீசிங் பாயிண்ட், பேஸ்ட் ஆன் மாலிகுலர் கான்சன்ட்ரேஷன், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மெத்தட் ஃபார் மெஷரிங் தி ஐசோடோனிசிட்டி. ஓகே, percentage weight per volume of adjusting the substance needed is equal to 0.52 minus A divided by B. Okay, ஏனா என்ன, Pனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் கொடுக்கணும். Next, A means freezing point of the unadjusted solution, freezing point of 1% weight per volume solutions of the adjusting substances. Based on the molecular concentration, percentage weight per volume of adjusting substance required is equal to 0.03 m divided by n. M means gram molecular weight of the substance, N means number of ions into the which substance is ionized. Okay, next, write about fried stool na enna. Repeated questions. Question number 13, explain the Forbe's method. Question number 19. Okay, இதுதான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா repeated questions. Is there any need of suspending agents in milk of magnesia? Okay, why? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மில்க் ஆஃப் மெக்னீஷியா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து தேவைப்பட்டால் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைப் எம், மெக்னீஷியம் பேஸ்ட் இஸ் ஐடியலி சூட்டட் ஃபார் தி ரெகுலர் ஸ்ட்ரென்த் antacid substance because high viscosity and its yield are necessary. Okay, high viscosity வந்து இருக்கிறதுக்காக சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியாவில் வந்து தேவை. இட் இஸ் அ நெசசரி. ஓகே, நெக்ஸ்ட், write about calibration of suppository mold. Okay, generally the standard mold of 1 gram capacity is used. The calibration of the mold is necessary because the size of suppository from a particulate mold remains the same but the weight varies. Okay, so mold should be calibrated for individual base and medicaments. Okay, next one,
கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹைக்ரோஸ்கோபிக் பவுடர்ஸ் அண்ட் கிவ் எக்ஸாம்பிள். ஹைக்ரோஸ்கோபிக் பவுடரோட கேரக்டரிஸ்டிக்கும் அதோட எக்ஸாம்பிள்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் பவுடரோட கேரக்டர்ஸும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். பவுடர்ஸ் விச் அப்சர்வ் த மாய்ஸ்சர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். ஓகேங்களா, அந்த பவுட்ரு வந்து அட்மாஸ்பியர்லேருந்து அந்த மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி சஸ்டன்ஸ் உள்ள பவுடர்ஸ் எல்லாமே ஹைக்ரோஸ்கோபிக் பவுடர்ஸ். திஸ் பவுடர் ஷுட் பி டபுள் wrapped. ஓகேங்களா, பேக்கிங் வந்து டபுள் wrapped-ஆக இருக்கணும். தி யூஸ்வலி சப்ளைட் இன் கிரானுலர் ஃபார்ம். ஓகே, கிரானுலர் ஃபார்மில் தான் வந்துட்டு சப்ளை பண்ணுவாங்க. ஷுட் நாட் பி ஃபைனலி பவுடராக இருக்கக்கூடாது, கிரானுலராக இருக்கணும். ஓகே, டபுள் wrapping-ல தான் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிஃபைன் எனிமா அண்ட் மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ். இது வந்து எனிமா அதோட டைப்ஸ், மோனோஃபேசிக் லிக்விட். ஓகேங்களா, எனிமானா என்ன, அதோட டைப்ஸ். Enema is an introduction of fluid solution into lower bowl through rectum for the purpose of cleaning or to introduce the medications and nutrients. Type of enema. என்னென்ன டைப் இருக்குது? பேஸ்ட் ஆன் பர்பஸ், evacuant enema and retention enema based on the height and cleansing part. High enema cleanses the entire colon. Low enema cleanses the only rectum and sigmoid colon. Okay, based on the amount of solution. Large enema 500 to 1500 ml. Small enema 50 to 200 ml. இதுதான் டைப்ஸ் ஆஃப் enema. ஓகே, கொஷின்ஸ் ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆயின்மெண்ட் பேஸ். ஓகேங்களா, ஆயின்மெண்ட் பேஸோட ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே இட் ஷுட் பி இன்னர்ட், ஆர்டர்லெஸ் அண்ட் ஸ்மூத். ஓகே, இது வந்து ஒரு இன்னர்ட் சப்ஸ்டன்ஸாகவும் ஆர்டர்லெஸ்ஸாகவும் ointment பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இட் should be physically and chemically stable. It should be compatible with the skin and with the incorporated medicaments. Okay, it should be such a consistency that it spreads and softens when applied to the skin with stress. Okay, it should not be retard healing of the wound. Okay, இதுதான் வந்துட்டு ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆயின்மெண்ட் பேஸ். ஓகே, 1 to 50 கொஷின்ஸ் உள்ள லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே வந்துட்டு நான் இதில் ஒவ்வொரு கொஷின்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அதோட ஆன்சர்ஸும் நான் சொல்லியிருக்கேன். நீ அடுத்து வந்து கொஷின்ஸில் வந்து இதுவே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இந்த மாதிரி தான் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எல்லா கண்டென்ட்டுமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, அப்போ தான் வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம என்ன கேட்டாலுமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அந்த நாலேஜ் வந்து இருந்திருக்கணும். உங்களுக்கு எல்லா கொஷின்ஸ்க்கும் எப்படி கேட்பாங்க, எந்த மாதிரி வேறு மெத்தடில் கேட்பாங்க, அந்த மாதிரி மோஸ்ட்டாக ஒரு 2-3 தான் வந்துட்டு ரிப்பீட்டடாக வருது. மற்றது எல்லாமே வந்துட்டு புதுசாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மசூட்டிக்ஸில் உள்ள 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு 10 மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தேன். அதோட ஆன்சர்ஸும் நம்ம எப்படி வந்து நம்ம எழுதணும், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறையா வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். எப்படி வந்து ஒரு கொஷின் பேப்பரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த 2 மார்க்ஸ் அதை பற்றின எல்லாமே வந்துட்டு எப்படி கொஷின் கேட்பாங்க, நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 10 மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 10 மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருந்தது எல்லாமே. அதே கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க, நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கலாம் என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நம்ம எல்லா சாப்டருமே அந்த கண்டென்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்கும்போது நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். என்னென்ன லிக்விட் டோசேஜ் ஃபார்ம், சாலிட் டோசேஜ் ஃபார்ம், அதில் கிளாசிஃபிகேஷன், எக்ஸாம்பிள்ஸ், ஃபார்முலேஷன், எக்ஸிபியன்ட், எவாலுவேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது எல்லாமே கண்டென்ட்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்த நம்ம என்ன கேட்டாலுமே நமக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரியணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து பாயிண்ட் வைஸ் வந்து நம்ம எக்ஸாமில் எழுதும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். நமக்கு வந்து எழுதுறது பார்த்தாலே நமக்கு வந்து பாயிண்ட் வைஸ் எழுதணும்.